வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உள்ளத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவீராக. சோர்ந்து போன எங்களுக்கு சமாதான குறைச்சல், சந்தோஷம் ஏன் இல்லை என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பலத்த கரம் எங்கள் மத்தியில இறங்கி கிரியை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். என் ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது எப்பொழுதும் நம்மை உற்சாகப்படுத்துகிற புத்தகமாக இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் அவர்கள் பிலிப்புக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இது அவர் கொடுக்கிற பெரிய ஆலோசனையா இருக்கிறது. அவர் சிறையில் இருக்கும் பொழுது இந்த நிருபத்தை எழுதினார். பொதுவாக வெளியில இருக்கிற நாங்கள் சிறைச்சாலைக்கு உள் பிரவேசித்து அந்த கைதிகளுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து உரைக்கும் பொழுது அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக நீங்க சந்தோஷமா இருங்கள் என்று நாங்கள் கூறுவது உண்டு. ஆனால் இங்கு சிறையில் இருக்கின்ற மனிதன் வெளியில இருக்கிறவர்களை சந்தோஷமா இருங்கள் என்று சொல்வது எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று பாருங்கள். அவர் சந்தோஷமா இருங்கள். மனிதனுக்கு இன்னைக்கு வேண்டியது சந்தோஷம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பதுதான் கர்த்தர் கொடுத்த பேரின்ப பாக்கியம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லுகிறது தெரியுமா? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஒரு அருமையான பாடல் உண்டு, சந்தோஷம் பொங்குதே என்னில் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்கி பொங்கி வழியுதே என்று இந்த பாடல் பலரும் உங்களுடைய வீடுகளிலும் ஜெபக்குழுவிலும் பாடியிருக்க கூடும். ஆனால் இந்த அருமையான பாடல் சந்தோஷம் பொங்குதே, அந்த பாடலை எழுதிய என் அருமை நண்பர் மைக்கேல் அவர்கள் நான் அறிவேன். அவருடைய முகத்தில் நான் எப்பொழுதும் சந்தோஷத்தை காண்பது உண்டு. நான் அடிக்கடி மைக்கேல் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, மைக்கேல் உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனா அந்த மத்தியிலும் அந்த பிரச்சனையை விட உன் முகத்துல இருக்கிற சந்தோஷம் தான், சிரிப்பு தான் என்னை உற்சாகப்படுத்தியது என்று. எனக்கு அன்பானவர்களே, சந்தோஷம் பொங்குதே என்று எழுதின நபர் முகத்திலே கண்டது சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நாம் சந்தோஷமாய் இருக்கிறோமா? மகிழ்ச்சியுடன் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நம்ம இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது. ஒரு உலகத்துல ஒரு கிடைக்கக்கூடாத ஒரு பொருள்களில் ஒன்று சந்தோஷம். எந்த ஒரு அங்காடிக்கும் சென்று எந்த கடைக்கும் போய் எனக்கு 1 கிலோ சந்தோஷம் வேணும்னு கேளுங்க, கடைக்காரன் அதோட உங்களை அந்த கடையை விட்டே வெளியே அனுப்பிடுறோம் சீக்கிரத்துல. ஆனா சந்தோஷம் என்பது எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்? அது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வழிகள் என்ன? எந்த விதத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று நாம் பார்க்க வேண்டும். வேதத்தில் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? உம்முடைய ரட்சிப்பிலே சந்தோஷப்படுகிறேன், உம்முடைய ரட்சிப்பிலே சந்தோஷப்படுகிறேன். அதான் முக்கியமான காரியம். லார்ட், ஐ ரிஜாய்ஸ் இன் யுவர் சால்வேஷன். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி என்னை சுத்திகரித்திருக்கிறது. என் பாவ பாரம் எல்லாம் நீங்கி போயிருக்கிறது. ஒரு மனிதன் யாரா இருந்தாலும் சரி, இயேசுநாதரிடத்துல வந்து இயேசப்பா பாவத்தெல்லாம் மன்னியும் என்று அவனுடைய மனக்கண்கள் முன்பாக வந்த பாவத்தை எல்லாம் அவன் அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி அவனை சுத்திகரிக்கிறது. வேதம் அதுதான் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது, அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. எந்த பாவியானாலும் சரி, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். சந்தோஷத்தை கொடுப்பார். பாவத்தில் கையும் வழியுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ அருள்நாதர் இயேசுனிடத்தில் வரும் பொழுது யோவான் 8:11 அவளை பார்த்து சொன்னார்,
நீ போ, நான் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே என்று அந்த மகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அனுப்பினார். மனிதனுக்கு வேண்டியது என்ன? என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். என் பாவங்களை மன்னிப்பதற்கு எந்த இடத்தில் எந்த மகன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகிறானோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். அதான் முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நமக்கு வேண்டியது என்ன? நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். அதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார். அந்த சந்தோஷம்தான் நம்மை நிரம்பி வழிகிறது. எனக்குள் ரட்சிப்பின் நிச்சயம், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு நான் பிரசங்கிக்க முடியும். நமக்குள்ளே சந்தோஷம் இல்லாவிட்டால் நாம் எப்படி போய் மற்றவனுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்ல முடியும்? உன் முகத்துல 6 மணி கடிகாரம் மாதிரி வைத்து உங்களுக்கு சந்தோஷம் வேணுமான்னு கேட்டா, வேண்டாங்க, இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனா கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் பெருத்த சந்தோஷமா இருக்கிறது. மகிழ்ச்சியினால் நிரம்பின சந்தோஷம். எந்த நேரத்திலும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். என்ன அழகா அருள்நாதர் சொல்லி இருக்கிறார். மனம் திரும்பின ஒரே பாவி நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அருள்நாதர் இயேசுனிடத்துல வந்த உடனே அவன் பாவத்தை அறிக்கை செய்கிறான், அவன் மனம் திரும்புகிறான். தேவனே, பாவியா என் மேல் கிருபையா இரும் என்று கதறுகிறான். தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறான். ஆனால் உடனடியாக என்ன ஆகிறது? பரலோகத்தில் உள்ள தூதர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். இன்று ஒருவன் எங்க ஐயா ஏசப்பாவுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறான் அவன் இருதயத்துல. இன்று ஒருவன் ஆண்டவரை அங்கீகரித்திருக்கிறான், கர்த்தரை மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிறான். மனம் திரும்பின ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. உனக்குள் வர்ற சந்தோஷம், பரலோகத்தில் இருந்த சந்தோஷம் உனக்குள், உன் ஆத்துமாவுக்குள், உன் ஆவிக்குள் இறங்கி வருகிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம்! கர்த்தரை ஏற்றுக்கொண்டவுடன் எல்லாரும் உன்னை புறக்கணிக்கலாம், அனைவரும் புறக்கணிக்கலாம். எல்லாரும் என்னப்பா இவ்வளவு நேரம் நல்ல பையனா இருந்தியப்பா, இந்த மாதிரிலாம் நீ ஆண்டவர் போயிட்டியே. கவலைப்படாதீங்க. நாம் மனம் திரும்பினால் யாரை நம்மை பாராட்டுவார்கள் எதிர்பார்க்காத, பரலோகத்தில் உடனடியாக உனக்கு பாராட்டு விழா நடந்து விட்டது. அதுதான் பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வார்த்தைகளை கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன், உட்கொண்டேன். அருமையானவர்களே, மனமுடைந்து இருப்பீர்கள். வசனம் உள்ளத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறது, அந்த இருதயத்துக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. நான் உடைந்து போன இருதயத்தோட வந்தேன், இந்த தேவனுடைய வசனத்தை கேட்ட என் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு எவ்வளவுதான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை தான் உன்னை ஆறுதல் படுத்தும், கர்த்தருடைய வசனம்தான் உன்னை சந்தோஷப்படுத்தும். எதற்காக நீங்கள் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும்? உங்கள் ஆறுதலுக்காக, உங்களுடைய விசுவாச வளர்ச்சிக்காக, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய உற்சாகத்துக்காக, உன்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படியாக. இந்த வசனத்தின்படி உம்முடைய வார்த்தைகளை கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். எத்தனை பேர் வசனத்தை மனப்பாடம் செய்கிற அனுபவம் இருந்தால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். வசனத்தை பாருங்கள், எது உனக்கு கர்த்தர் பேசுகிறாரோ அதை மனப்பாடம் செய். உன் வாழ்க்கை முழுதும் வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். வசனத்தினால் நிரம்பி இருந்தால் உனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். எந்த மகன் வசனத்தினால் நிரம்பி இருக்கிறானோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவதி.
வார்த்தையினால் நிறைந்திருக்கிறதா? அந்த அருமையா இருக்கு பாருங்க. உம்முடைய வசனம் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கிறதா? வசனம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா? நம்முடைய நாட்டில் பஞ்சாப் மாநிலத்திலே தோன்றிய தேவனுடைய மனிதன் சாது சுந்தர் சிங், அவர் ஒரு முறை ஹரியானா மாநிலத்தில் வழியாக தனிமையாக நடந்து போனார் ஒரு காட்டுக்குள். அங்கே அவரை பார்த்தவுடன் சொன்னார்களாம், ஐயா, இந்த மகனுக்குள் பிசாசு அலக்களித்து கொண்டிருக்கிறது என்று. அவர் போய் நின்ன உடனே அந்த பிசாசு சொல்லிச்சா, உன் கையில பைபிள் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு. அவர் உடனே தன்னுடைய வேதாகமத்தை கொஞ்சம் தூரத்துல வைத்து விட்டு வந்தாரா. இப்போ இயேசுவின் நாமத்தினால என்ன சொல்ற அப்படின்னு உடனே அவர் சொல்லிச்சா, பைபிளை தான் நீங்க தூரத்துல வச்சிருக்கிறீங்க, பைபிள் உள்ள வசனங்கள்லாம் உங்க இருதயத்துல இருக்குன்ட்டு. எவ்வளவு பெரிய சாட்சி பார்த்தீங்களா? பைபிள் உள்ள வசனங்கள்லாம் உங்க இருதயத்துல இருக்கிறதா சகோதரனே, சகோதரியே? அது இருந்தால் நீ சந்தோஷமாய் இருப்பாய், மகிழ்ச்சியாய் இருப்பாய். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, கடினமான நேரம், கலங்குகிற நேரம், மன நொந்து போற நேரத்தில் அந்த வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்தும். சங்கீதம் 119 அதிகாரம் 92 என்ன சொல்லுகிறது? உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வசனம் தான் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் சந்தோஷம் இழந்து நான் துக்கத்திலே இறந்து போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன். எத்தனை பேர் நான் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு ஓடினேன் சார், ஆனா அந்த வசனம் தான் என்னை ஆறுதல் படுத்தியது, வசனம் தான் என்னை உற்சாகப்படுத்தியது. வார்த்தை, வசனம் ஜீவனுள்ள வார்த்தை. காரணம், வசனம் என்பது மனிதனால் கொடுக்கப்பட்டதில்லை, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பரிசுத்த மனுஷர்கள் எழுதின வார்த்தை. இந்த வசனம் உன் இருதயத்துக்குள் இருக்கிறதா? இந்த வசனத்தினால வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறதா? சிந்தித்து பார். எத்தனை பேர் இன்றைக்கு வேதாகமத்தை வாசித்து இருக்கிறீர்கள்? வேதத்தில் வாசித்து பாருங்கள். 1ஆம் சங்கீதத்தில் என்ன ஆலோசனை கொடுக்கிறது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதாகமத்தை வெறும் படிக்கிறவன் பாக்கியவான் கிடையாது, கடமைக்காக படிக்கிறவன் பாக்கியவான் இல்ல, தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அநேக வீடுகள் முன்னால ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இன்று வேதம் வாசித்தீர்களா? அது எல்லாரும் போட்டலாம். ஆனா அதுக்கு பதிலா இன்று வேதாகமத்தை தியானித்தீர்களா என்று போட்டால் நலமாயிருக்கும். வேத வசனம் இருதயத்தை ஆறுதல் படுத்தும். வேத வசனம் உன்னோட பேசும். வேத வசனம் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தருடைய ஆவியினால் கொடுக்கப்படுகிற வார்த்தை அநேக உள்ளங்களை தட்டி எழுப்பும். அநேக உள்ளங்களை, உடைந்து போன காயப்பட்ட இருதயங்களை ஆறுதல் படுத்தும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தினால் நிரம்பி இருக்கும். வசனத்தினால் இரு. எப்பொழுது உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதாகமத்தை எடுத்துக்கொள். வசனம்தான் உன்னை ஆறுதல் படுத்தும். நாம் ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே, இந்த அருமையான விளைக்காமுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பான பிள்ளைகளுடைய இரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இத்தேவ குமாரனே, உடைய பலத்த பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீராக அப்பா. சந்தோஷம் அதிகரிக்க 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 நீங்க என் கூட இருக்கிறீங்க என்ற இந்த ஒரு சந்தோஷத்துல நாங்கள் இருக்கிறோம், மகிழ்ச்சியில நாங்கள் இருக்கிறோம். காரணம், என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார், தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நாங்கள் எப்பொழுதும் 24 மணி நேரமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென்.